எப்படியோ அப்படி இப்படின்னு ஒரு வழியா நம்ம முள்ள கல்யாணத்துக்கு நிச்சயத்தை முடிச்சாச்சு. இப்படியே ஏதோ நல்ல விதமா கல்யாணமும் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம நல்லபடியா இருக்கலாம். இந்த நிச்சயத்தை முடிக்கிறதுக்குள்ள எம்பிட்டு பிரச்சனை. அப்பா கடைசி நேரத்துல மாப்பிள்ளையோட அக்கா இப்படி எல்லாம் கேட்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னமோ மாப்பிள்ளையோட அப்பா ஏதோ நல்ல விதமா இருக்க போய் கல்யாணத்துக்கு சரின்ட்டாரு. இதெல்லாம் என்ன ஆகுறது? மல்லி, நீங்க என்ன வரல என்ன நினைச்சிட்டு இருந்தேன். வாங்க உட்காருங்க, 4 இட்லி சாப்பிடுங்க. மல்லி சொல்ல மறந்துட்டேன் பாரு, நான் சாப்பிட்டேன். காலையில் தூக்கில் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருந்தானே, அதை நான் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டேன். தம்பி தான் ஒன்றும் சாப்பிடல, அவனுக்கு சோத்த போடு. அப்படியா? தம்பி வருதா என்ன? ஆமாம் ஆமாம், 2 பேரும் சேர்ந்து தான் வீட்டுக்கு வந்தோம். மாங்காய் அறுத்தமா, சரி அதான் ஒரு பெட்டி மாம்பழத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்போம்னு சொல்லி நானும் அவனும் எடுத்துட்டு வந்தோம். சரிம்மா, உள்ள எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போய் அதை பார்க்கறேன். தம்பி வந்து அவனுக்கு நீ சோத்த போடு. பாவம் காலையிலே எந்திரிச்சு போனவன் சொல்ல சொல்ல கேட்காம அவன் சாப்பாடை எனக்கு கொடுத்துட்டான். சரிங்க சரிங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அண்ணி வாங்கப்பு, கையில என்ன மாம்பழமா? ஆமா நீ எல்லாம் நம்ம வீட்டுக்கு தான். சரி எல்லாரும் திரும்பி சாப்பிடுவீங்களேன்னு எடுத்துட்டு வந்தேன். 2 நாளா உங்க தங்கச்சி வேற மாம்பழம் வேணும்னு நொச்சு எடுத்துட்டா. சரி இன்னைக்கு ஒரே இழுப்பா எடுத்து விட்டுருவோம்னு வீட்டுக்கு ஒரு பெட்டி இழுத்துட்டு வந்தேன். ஓஹோ, அப்ப எங்களுக்குலாம் இல்ல, உங்க பஞ்சாதிக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. இனி அவ என்ன ஒரு பெட்டி பழத்தையா தின்ன போறா? ஆளுக்கு 2 அள்ளி வச்சு சாப்பிடுங்க, பிள்ளைகளுக்கு முதல்ல கொடுங்க, அப்புறம் நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சரியா சரியா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். வாங்க வந்து உட்காருங்க, சாப்பிடலாம். கட்டி கொடுத்த சாப்பாட்டே உங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டீங்களாமே. அதனால என்ன நீ, எனக்கு ஒன்றும் பசி இல்லை. 2 மாம்பழத்தை கடிச்சு சாப்பிட்டு அங்கேயே உட்காந்து அம்பிட்டு தான் வயிறு ரொம்ப போச்சு. ஆமா ஆமா, உங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா நீங்க உசிரியே கொடுப்பீங்க, 4 இட்லி தர மாட்டீங்களா? சரி சரி, உங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு நீங்களே பழத்தை கொடுங்க. அடியே உமா உமா, அட மாமா என்ன இது மதியத்துக்கு தானே வரேன், நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க? போன வேலையெல்லாம் முடிஞ்சா? அட இல்லடி, நீ தானே மாம்பழம் வேணும்னு கடந்து தவியா தவச்ச, அதான் மாம்பழம் அடுத்தமா கையோட கொண்டு வந்து கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். ஓ மாம்பழம் வந்துருச்சா? பாத்தீங்களா நீ அவன் முகத்துல சந்தோஷத்தை? 1000 வாட்ஸ் பல்புல எரியுது. அது மாம்பழத்தை பார்த்து அந்த மாதிரி தெரியலையே, உங்களை பார்த்து அந்த மாதிரி தெரியுது. நீங்க வேற நீ சும்மா உம்பளுத்துக்கிட்டு. இந்த பெட்டி கொண்டு போய் உள்ள வை. அதெல்லாம் வேணாம், பெட்டி என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். உமா, குழந்தை இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு, காலையில வேற சோறு சாப்பிடலையா? 4 இட்லியை வச்சு கறிக்குழம்பு மல்லி ஊத்து, சரியா? சாப்பாடு எல்லாம் இங்கதான் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சூடு இட்லியா எடுத்து வை, வீடு வெந்துருச்சு, சரியா? நீங்களே வைக்க வேண்டியதானே, நான் சொல்றது செய்தி. எனக்கு உள்ள வேலையிலே என்ன, நீயே உன் புருஷனுக்கு சோறு பரிமாறு, நான் வரேன். பெட்டியை கொடுங்க. இந்தாங்க நீ அடி இருந்து என் குழந்தைனுக்கு நல்லா பரிமாறு, சரியா? அவசர அவசரமா பரிமாறிட்டு வந்துடாதடி, நல்லா பொறுமையா இருந்து பரிமாறிட்டு வா. சரிக்கா. நீ என்ன என்னையே பாக்குறவரு, வந்து உக்காருங்க, இட்லியே சூட சூட எடுத்து வைக்க சாப்பிடலாம். சரிங்க மேடம், நீங்க சொன்ன செய்ய வேண்டியதா. ஏண்டி நிம்மி, வேலை கிடைக்கலன்னு என்ன பேச்சு பேசினேன். இப்போ என் ஃப்ரெண்டு கம்பெனியில் கால்ஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு நான் வேலைக்கு சேர போறேன்டி. இரு, வந்து உன்னையும் ஆத்தாலையும் பேசிக்கிறேன். இந்த கோபாலி யாருன்னு பாப்பீங்க. இந்த வெறும் பையன் கோபாலி எங்க போனா? கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு. அவன் இருந்தாவது அழுத்தி விட சொல்லலாம். எங்க போனா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. வரட்டும், இன்னைக்கு வாங்கல, இனிமே எங்கேயும் போக கூடாது. ஒழுங்கா வீட்டுல இருந்து பொண்டாட்டிக்கு சேவை செஞ்சுட்டு இருக்க சொல்லுவான். கொஞ்சம் இடம் கொடுத்தா படத்தை பிடிச்சிருவான். வரட்டும், இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். ஓ, நீங்க தான் இருக்கியா? யோ வந்துட்டியா? கலதை எங்க போன? ஆளை காணும், நானும் தேடி தேடி சலிச்சிட்டேன். போனா வந்தா சொல்லிட்டு போனோம். நீ பாட்டுக்கு ஏதோ மாதிரி போறது வரது நல்லாதான் இருக்கு. இங்க போட்டமா வரட்டுமான்னு இனிமே என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வெளியில போனோம், புரியுதா? ஓஹோ, நீ பாட்டுக்கு வெளியே போயிட்டா வீட்டுல இருக்க வேலையில யாரு பாக்குறது? மேடம் எதுக்கு என்ன தேர்ந்தீங்க? காலையில இருந்து உட்காந்து ரீல்ஸ் பார்த்து கை கால்லாம் ஒரே அலுப்பா இருக்கு. நீ என்ன பண்ற? கொஞ்சமா கையும் காலையும் மெதுவா பொத்துனாப்புல அமுக்கி விடு பாப்போம். சீக்கிரம் வா, வந்து கையை காலை அமுக்கு. என்ன தைரியம் அவனுக்கு? வேலை வெட்டிக்கு போகாம மாமியார் வீட்டில் உட்காந்து ஓசி சோறு தின்ற உனக்கு எம்பிட்டு தைரியமா? நான் சொல்ல சொல்ல கேட்காம ஏன் முன்னாடி இப்படி காலை மேலே காலை போட்டு எம்பிட்டு தைரியமா உட்கார்ற? நிம்மி, போய் மாமாக்கு குடிக்க 1 கிளாஸ் தண்ணி, இல்ல 1 கிளாஸ் மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துட்டு வா. என்னதே, நான் உனக்கு ஜூஸ் போடணுமா? எம்பிட்டு தைரியம் உனக்கு? மரியாதையா நான் சொன்ன மாதிரி கை கால் அமுக்கவே இல்லையா? ஏண்டி, கட்டின புருஷனுக்கு ஒரு ஜூஸ் கேட்டா போட்டு தர முடியாதா? புருஷனா? யாரு நீயா? எவன் வேலை வெட்டிக்கு போய் 4 காசை கொண்டு வந்து பொண்டாட்டி கையில கொடுக்குறானா அவன் புருஷன். அவனுக்கு காப்பி தண்ணி வச்சு கொடுக்க பொண்டாட்டி வருவா. அதை விட்டுட்டு வேலை வெட்டிக்கு போகாம ஓசி சோறு தின்ற உனக்கு நான் வேலை செய்யணுமா?
ஓஹோ, அப்ப நீ எனக்கு தாராளமா செய்யலாம். இந்தாடி புடி பாடி. என்னது இது? ஓஹோ, உனக்கு படிக்க தெரியாதுல்ல? நான் அதை மறந்துட்டேன் பாரு. இங்க கூடு. இங்க பாரு, இந்த வெட்டி பைய வெறும் பையங்கிற பேரெல்லாம் இன்னையோட அழிச்சிடணும். நான் ஒன்னும் முன்ன மாதிரி சாதாரண கோபால் கிடையாது. 1,00,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போற கோபாலு. ஐயோ, என்னையா சொல்ற? இதுக்கே எப்படின்னா எப்படி? 1,00,000 சும்மா ஸ்டார்டிங்கு. போக போக 1 2 ஆகும், 2 4 ஆகும். அப்புறம் என்ன யாரும் இப்படிலாம் பேச முடியாதுடி. ஐயோ, நெசமாவா? ஏய், இங்க பத்தியா கையில இருக்கிறது என்ன நினைச்ச? இன்டர்வியூக்கு கூப்பிட்டு லெட்டு. இன்னும் 2 நாள்ல எனக்கு இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வேலை தான். அப்படியே பார்த்தாலும் இன்டர்வியூ தானே, என்னமோ வேலையே கிடைச்ச மாதிரி சொல்ற. அடி, இன்டர்வியூ எடுக்கிறது யாரு? என் உயிர் தோழண்டி. எனக்கு இந்த வேலை கன்ஃபார்ம். சும்மா கண் தடுப்புக்கு தான் இன்டர்வியூ. நெசமாவா? அப்புறம் என்ன உங்ககிட்ட பொய்யா சொல்லுவாங்க? நீ என் அத்தை மக பாரு, புரண்டு எடுத்து விளையாடுறதுக்கு. வா போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. வயிறு வேற கவா கவாங்குது. தண்ணி எதுக்கு? இருங்க, சுட சுட இட்லியும் கறி குழம்பும் இருக்கு. போய் மொத ஆளா உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். ஏன் நீங்க அங்க வாங்க. உன்ன மாதிரி ரூம்ல உட்காந்து சாப்பிடணும் நமக்கு என்ன தலையெழுத்தா? இப்ப வாங்க, நடு வீட்டுல உட்காந்து ஒய்யாரமா சாப்பிடலாம். வாங்க வாங்க. என்ன இவ திடீர்னு அத்தாங்கிறா வாங்கங்கிறா போங்கங்கிறா, நடு வீட்டுல உட்காந்து சாப்பிடணுமாம்ல? எல்லாம் இந்த வேலை கொடுக்குற மரியாதை. இம்முட்டு நாள் வாயா போயா மூலையில கடை சாணி எள்ளு தரகு விட்டுன்னு எம்புட்டு ஆர்டர் போட்டா, இப்ப 5 நிமிஷத்துல ஆளே மாறிட்டாலே. ஏய், முதல்ல போய் சாப்பாடு சாப்பிடுவோம். இந்தாங்க மாமா, குடிங்க. என்ன கையில குடுக்கறவ? ஊட்டி விடுறது? ஆமா ஆமா, நடு வீட்டுல உட்காந்தா ஊட்டி விடுவாங்க. அடி, நடு வீட்டுல யாரடி இருக்கா? அண்ணி தான் நம்ம தனியா இருக்கணும்னு போயிட்டாங்கல்ல. ஒரு சிலருக்கு நீ ஊட்டி விடு, இல்லடா சொல்லு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். சாமி இருங்க, உங்க அம்மா வெளியே தான் இருக்காங்க. உள்ள வந்து அந்த காட்சியை மட்டும் பார்த்தாங்க, அம்புட்டுதான். நீங்க போனோடனே என்ன வறுத்து எடுத்துருவாங்க. அப்படியே மாமியாருக்கும் பயந்த மருமக தான். சரி சரி, சாப்பிடுங்க. வயல கிளம்பணும் நீங்கல்ல. சரி குடு. இவனுக்குலாம் நடு வீட்டில் உட்காந்து சோறு கேட்குது. என்ன நிர்மலா இது? சாப்பிட போன தட்டை கொடுங்குற எப்படி? ஆமா, இப்போ என்ன அவசரம்? பொறுமையா சாப்பிட்டுக்கங்க. ஏமா, நம்ம வீட்டில் தானே இருக்கோம், பொறுமையா சாப்பிட்டுக்கலாம். உங்க அண்ணன் வயலுக்கு போறவரு பசியோட வந்திருக்காரு. நாளைக்கு சாப்பிட்டுட்டு தான் போட்டுமே, எதுக்கு இப்போ இழுக்கிறவ? ஏன் அடுத்த வீடு எடுத்தா சாப்பிட மாட்டாரோ? சார் என்ன ஆபீஸ் சுத்தியத்துக்க போறாரு? பாக்கி வரப்புல நாத்து நட தானே போறாரு. பொறுமையா சாப்பிட்டுட்டு போட்டோம். நீ உனக்கு பசி இதெல்லாம் சாப்பிடு. அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏங்க, என்னங்க இதெல்லாம்? சாப்பிட உட்காந்த மனசு எந்திரிச்சிட்டீங்க, இவ என்னமோ தட்டு பிடிக்கிட்டு போறா. இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? என்ன நிம்மி, சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு வந்து சாப்பாடு வருமா இல்லையா? இல்லைன்னா சொல்லு, ஹோட்டல்ல போய் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ இல்லங்க, உங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள இவங்க தான். இப்ப போம் புருஷன் மட்டும் எங்க போறாரு? வேலை வெட்டிக்கா போறாரு? முன்ன மாதிரி நினைச்சீங்களா வீட்டுக்காரரு? அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப அவரும் வேலைக்கு போறாரு. அதுவும் உங்க புருஷன் மாதிரி 5க்கும் 10க்கும் வாக்கிய வரப்புல நாத்து நடுற வேலை கிடையாது. என் புருஷன் படிச்சவரு, 4 காசு தெரிஞ்சவரு, 4 எழுத்து படிச்சவரு. 1,00,000 சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்திருக்காரு. தெரிஞ்சுக்கங்க. என்னடி சொல்ற? 1,00,000த்துக்கு வேலையா? நல்ல வேலைமா, நீயும் வந்துட்ட. உன் பையன் மருமகள்கிட்ட சொல்லி வை. நீயும் கேட்டுக்க. என் புருஷன் முன்ன மாதிரி வெறும் பையன் வெட்டி பையன் கிடையாது. இப்போ 1,00,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போறாரு. இனிமே அந்த வீட்டுல அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும். வாங்க தம்போலாம். இப்பதான் கோபால பொண்டாட்டி மாதிரி பேசியிருக்க. வா போவோம்.